சங்கை மிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அருளி தந்த வான்மறையில் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் இணக்கமான சூழ்நிலை வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். நல்ல குணமில்லாத மனைவிக்கு நல்ல குணம், நல்ல குணம் குறைந்த கணவருக்கு நல்ல குணம், தேவையான குடும்பத்தின் இணக்கம். சில நேரங்களில் குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தள்ளி போகுமையானால் அது உடனடியாக கிடைக்கப் பெறுவதற்கான வழிகளை அல்லாஹ் சொன்னான். திருக்குர்ஆனில் அவன் பேசுகிறான். பேசிய போது சொன்னான், நபிமார்களின் வரலாற்றை துவக்கி சொன்னான். ஜக்கரியா நபியை குறித்து சொன்னான். குழந்தை பாக்கியம் கிடைக்கிற நிகழ்வை சொல்லிவிட்டு சொன்னான், வஅஸ்லஹனா லஹு ஸௌஜா, அவர்களின் மனைவியை அவர்களுக்கு நாம் இணக்கமாக்கி கொடுத்தோம். உங்களுடைய கவனத்தில் நான் சொல்வேன், திருக்குர்ஆனே நமக்கு முன்மாதிரி. நபியினுடைய மனைவியை நபிக்கு இணக்கமாக்கி கொடுத்தோம். ரெண்டு விஷயம் இருந்தது. பெருமக்கள் ரெண்டையும் இணைக்கிறார்கள். குழந்தை பெறுவதில் அவங்க மனைவி கொஞ்சம் தாமதம், அவர்களுக்கும் தாமதத்தை நீக்கி குழந்தை பெறும் வாய்ப்பை கொடுத்தோம். குணம் கொஞ்சம் முன்பின் இருந்தது. குலுக்க ஹசன், அழகிய குணத்தையும் கொடுத்தோம். நல்ல குணமுள்ள மனைவி அமைந்தால் குடும்பமே சொர்க்கமாக மாறும். நல்ல குணமுள்ள மனைவி அமைந்தால் பிள்ளைகளின் எதிர்காலம் அழகாக அமையும். வீடு சரியில்லை என்றால் நான் உழைக்கிறேன், வெளிநாடு செல்கிறேன், கடல் கடந்து நான் வருமானம் தேடுகிறேன், வீட்டில் நிம்மதியான நிலை இல்லாமல் போனால் சந்தோஷங்கள் எல்லாம் காணாமல் போகிறது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் பொறுத்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது மாத்திரமல்ல, மனைவியை அல்லாஹ்வே தீர்மானித்து தருகிறான். யாருக்கு யார் பொருத்தம் அல்லாஹ் முடிவு செய்கிறான். நீங்கள் துஆ கேளுங்கள் என்றார்கள். நல்ல மனைவியை நசீபாக்கி கொடு என்று துஆ கேளுங்கள். நல்ல மனைவி அமைந்தால் வாழ்க்கையும் நல்லதாகும், நிம்மதி நசீபாகும், சந்தோஷங்கள் கிடைக்கும். இதற்கெல்லாம் மேலால் உங்கள் வணக்க வழிபாடுகளில் கூட மன அமைதி ஏற்படும். வீட்டிலேயே அமைதி இல்லை என்றால் வணக்கமும் கூட அமைதி குறைந்துவிடும். நம்முடைய வீடு அமைதியாக வேண்டும், அழகான அன்பு தழும்பிய, இன்னொரு பக்கம் நற்குணம் பெற்ற மனைவி இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் எப்போதும் வழங்குவானாக. வீட்டில் இருக்கிற பெண்கள் பாக்கியமுள்ள சீதேவிகளாக, குணமுள்ளவர்களாக ஆக்கி வைப்பானாக.